உங்கள் அனைவரையும் பக்தி களஞ்சியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பீரோவுக்கு அடியில் இந்த 2 பொருட்களை யாருக்கும் தெரியாமல் வச்சிடுங்க. அப்படி வச்சோம்னா வீட்டில் பணம் மகிழ்ச்சி உயரும் அப்படிங்கிற பரிகாரம் தான். இது செய்து பலன் பெறுங்க. இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். குடும்பத்தில் ஏற்படும் வீண் விரய செலவுகளை தடுக்கவும், கண் திஷ்டியை போக்கவும், வீட்டில் தடை இன்றி பணவரவு ஏற்படவும் பீரோவுக்கு அடியில் கல்லுப்பு, எலுமிச்சப்பழம் இவைகளை வைத்து ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். இதனால் எப்பேற்பட்ட திஷ்டி துர்சக்திகள் எல்லாத்தையும் இந்த பரிகாரம் நீக்கிடும். இந்த 2 பொருள்களுக்கும் அந்த சக்தி நிறைய உண்டு. எப்படி செய்ய வேணும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி கொள்ள வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு, பீரோவில் உள்ள பணம் செலவாகிவிடக்கூடாது, நகைகள் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை கல்லுப்பின் மேல் வைத்து இந்த கிண்ணத்தை அப்படியே பீரோவுக்கு அடியில் வைத்து விடலாம். அதாவது பீரோவை தாங்கும் 2 கால்களுக்கு நடுவில் கிண்ணத்தை உள்ளே தள்ளி தரையிலேயே வைத்து விடலாம். இதுவே போதுமானது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது யார் பார்வைக்கும் படாமல் உள்ளே தள்ளி வைக்க வேண்டும். 7 நாட்கள் கழித்து கிண்ணத்தில் உள்ள கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் வெளியே எடுத்துவிட்டு புதிதாக வாங்கிய கல்லுப்பை கிண்ணத்தில் நிரப்பியும் வேறொரு புதிய எலுமிச்சம்பழத்தையும் வைத்து மீண்டும் அதுபோல் வைத்து கொள்ளலாம். கிண்ணத்தில் இருந்த பழைய கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சி சிங்கிலியை கூட கொட்டி விடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். இப்படி செய்து வந்தால் பீரோவில் உள்ள பணம் செலவாகாமல் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த பரிகாரத்தினால் பீரோவில் இருக்கும் எதிர்மறை சக்தியை ஈர்த்து வெளியே விட்டுவிடும் இந்த செயல். பணமும் மகிழ்ச்சியும். இந்த பரிகாரத்தை எந்த கிழமை வேண்டுமானாலும் தொடங்கலாம். சொல்லப்போனால் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் மாற்றிடணும். செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி எல்லா கிழமையும் நம்ம தொடங்கிக்கலாம். ஆனால் சனிக்கிழமை மட்டும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். மீதி இருக்கிற 6 நாட்களில் எந்த நாட்கள் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை நம்ம தொடங்கி வாரம் செஞ்சுட்டு வரலாம். செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 2 வாரத்திலேயே அதனுடைய முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.